இது உண்மையோ ஆராய்க. இஸ் இட் ட்ரூ? ரிசர்ச் இட். நான் யூதாகரன். இந்த வீடியோவில் போக்கேமான் கோவை பற்றி பார்க்க போகிறோம். போக்கேமான் கோ ஒரு அபாயமான விளையாட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கேம் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பல மில்லியன் யூசர்ஸ் கிடச்சிருக்காங்க இதுக்கு. இதனால் இளைஞர்கள்லாம் ஏதோ நடைபெணங்கள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து அண்ணா நகரில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் போக்கேமானை தேடி அலைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உருவாக காரணம். ஏற்கனவே நான் பார்த்தேன், அமெரிக்காவில் இந்த பிரச்சனை அதிகமாகிட்டு இருந்தது. இப்போ இந்தியாவுக்கு வந்துடுச்சு. முதல்ல போக்கேமான் கோவை பற்றி சில விஷயங்களை பார்த்துடலாம். போக்கேமான் கோ ஜப்பானில் இருக்க ஒரு கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. இது வந்து மெக்டானலோட டைஅப்பான ஒரு கம்பெனி. மெக்டொனால்ட் வந்து இலுமினாட்டி குடும்பங்களில் ஒன்று. இந்த கேம் அதிகளவுக்கு மீடியாக்களால் பரப்பப்படுது. இது வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்கங்கிற முக்கியம் இல்லை. அவங்க மீடியாவில் காட்டினா இது ஃபேமஸ் ஆகும், அவ்வளவுதான். அதனால் இதோட யூசஸும் அதிகரிச்சுட்டே போவாங்க. இந்த கேம் இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ஒரு ஆன்லைன் கேம். அதே நேரத்தில் வந்து இது ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுது. நீங்கள் நடந்தால் தான் இந்த கேமுக்குள்ளே இருக்கிற அவதாரம் நடக்கும். ஒரு பெரிய மேப் இருக்கும். இது வந்து ஜிபிஎஸ்ஸால் உருவாக்கப்படுது. ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி காட்டும். நீங்கள் நகர்ந்தால் இந்த அவதாரம் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, போக்கேமான் இருக்க இடத்துக்கு போய் இந்த பாலை தூக்கி வீசணும் கேமுக்குள்ளேயே. அப்போ வந்து உங்களோட கேமரா ஓப்பன் ஆகி அதில் வந்து அந்த போக்கேமான் இருக்கிற மாதிரி காட்டும். இந்த போக்கேமானை பிடிக்கிறது தான் விளையாட்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த போக்கேமான் வந்து நிறைய லெவலில் இருக்குது. அதிக சக்தி வாய்ந்த போக்கேமான்கள் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துலலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான தகவலையும் இதிலே நோட்டிஃபிகேஷனில் அனுப்புகிறாங்க. இப்போ பவர்ஃபுல் போக்கேமான் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னோன்னா அந்த இடத்துக்கு எல்லோரும் போகிறாங்க. இதனால தான் இந்த அண்ணா நகர்லேயும் சரி, நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க்லேயும் வச்சு அவ்வளோ இளைஞர்கள் கூடினதுக்கு காரணம். இதை பிடிக்கிறதுக்காக எல்லோரும் அங்கே போயிடுறாங்க. இப்போ இதனால் என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனி சொன்னோம்ல, இந்த கம்பெனி தான் கூகுளுக்கு வந்து கூகுள் மேப் உருவாகிறதுக்கு உதவி செஞ்ச ஒரு டெவலப்பர் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் மெக்டானல்ட் வந்து ஒரு இலுமினாட்டி குடும்பம், அவங்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து இப்போ வந்து இளைஞர்களை வந்து ஒரு இடத்துல கூட வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு பவர்ஃபுல் போக்கேமான் அந்த இடத்துல இருக்கிறதா காட்டினாலே போதும். எல்லா இளைஞர்களும் ஒரு இடத்துக்கு கூட வைக்க முடியும். அவங்களும் அதுக்கப்புறம் என்னென்னாலும் பண்ண முடியும். ஏன் ஒரு பெரிய தாக்குதல் கூட நடத்த முடியும். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ப்ரைவசியை பாதிக்குது. அதான் என்ன, இது ஜிபிஎஸ் வழியாக ஒவ்வொரு நபரும் எங்கே இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரிய வைக்குது. அப்புறம் கேமரா ஆக்சஸ், அதன் வழியாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே அனுப்பிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதை வந்து பெரிய பெரிய இன்டெலிஜென்ட் ஏஜென்சிக்கோ அரசாங்கத்துக்கோ இதை இவங்க கொடுக்க முடியும். ஏற்கனவே எல்லா நிறுவனங்களுமே வந்து கவர்மெண்ட் கேட்டால் நிச்சயம் அந்த தகவல் கொடுக்குது. இதனால் வந்து நம்ம கவர்மெண்ட்டை மாட்டிப்போம். என்னடா கவர்மெண்ட்டை மாட்டிப்பான்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் வழியாக தான் இலுமினாட்டிகள் நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க. அரசுகள் ஒழிஞ்சாதான் நம்ம அனைவருக்குமே சுதந்திரம் உருவாகும். அந்த அரசுகளுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா,
இப்போ வந்து ஒரு இடத்த பற்றி விஷயம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்க நேரடியாக போக வேண்டாம். அந்த இடத்துல ஒரு பொக்கேமான் வச்சிட்டா போதும். அதுக்காக ஏதாவது ஒரு இளைஞன் அங்கே போவான். அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை அவனோட மொபைல் வழியாக அவங்களுக்கு அனுப்பிடுவான். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்ஸ், நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் கூட நடந்திருக்கு இதனால். ஏன்னா வந்து ரோடுகளில் பொக்கேமான் இருக்கிறதுனால அதை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்புறம் பக்கத்து வீட்டுக்குள்ள பொக்கேமான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அதுக்கு ஒரு ஜெயிலில் மாட்டின ஒரு விஷயம் கூட நடந்திருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. வேறு ஏதாவது விளாட வைங்க குழந்தைகளை. சரி, பொக்கேமானை பற்றி பார்த்துச்சு. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புது விஷயம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னோடய இணையதளத்துக்கு வந்து இலுமினாட்டிகளை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். isitrueresearch.blogspot.com. ஃபேஸ்புக் வரலாம். ஃபேஸ்புக் பேஜில் facebook.com/isitrueresearch இங்கே வரலாம். மேலும் தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.